ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சேரன் வீட்ல சண்டை போட்டுக்கிட்டு, "நான் வீட்ட விட்டு வெளியில போறேன். வா நிலா" அப்படின்னு நிலாவோட கைய பிடிச்சு வெளியில இழுத்துட்டு போறாப்புல. நிலா டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சேரன் கிட்ட சொல்லிட்டு, ஸ்கூட்டி சாவிய எடுத்துக்கிட்டு வராங்க. "வாங்க ஸ்கூட்டில போலாம்" அப்படின்னு நிலா கூப்பிடுற. "எதுக்காக ஸ்கூட்டில போணும்? நம்ம கார்லயே இந்த வீட்ட விட்டு வெளியில போலாம். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. "முதல்ல நம்ம வீட்ட விட்டு போகணுமா அப்படிங்கிறத தான் பேசணும். என் கூட வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா நேரா ஒரு ஹோட்டலுக்கு தான் அழைச்சுக்கிட்டு போறாங்க. ஸோ நம்ம சோழனுக்கு பிடிச்ச ஹோட்டலாட்டுக்கு. ஸோ அந்த ஹோட்டலுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து சமாதானமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவரைக்கும் கோவமா பேசிக்கிட்டு இருந்த நம்ம சோழனும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சமாதானம் ஆகிக்கிட்டே வராங்க. "ஆமா, எங்க வீட்ல எல்லாருமே என்னைய நம்பவே இல்ல. நீங்க மட்டும் எப்படிங்க நம்புனீங்க?" அப்படின்னு நம்ம சோழன் கேட்க, ரொம்ப சந்தோஷமா கேட்கிறாப்புல. ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம நிலா சொன்னாங்க பாரு ஒரு பதில. "நீங்க இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்ல. அது மட்டும் இல்ல, எப்படி உங்கள போய் நம்பி அந்த பொண்ணு உங்க கூட ஓடி வருமா? அதனால தான் அத நெனச்சு பார்த்தேன். அப்படின்னா இது நடந்திருக்காதுன்னு தோணுச்சு" அப்படின்னு நம்ம நிலா சொன்ன. அதுவரைக்கும் சந்தோஷமா இருந்த நம்ம சோழன் அப்படியே தொங்கி போயிடுச்சு. "அதுக்கப்புறம் நான் சும்மா ஜோக்குக்காக தான் சொன்னேன். நீங்க இப்படிலாம் ஒரு தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு நம்ம நிலா சொல்லி, அதுக்கப்புறம் சமாதானமாயி, அதுக்கப்புறம் 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சோழன் கிட்ட எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க. "சரி, மன்னிச்சு தொலைக்கிறேன்" அப்படின்னு நம்ம சோழனும் சொல்லிடுறாப்புல. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.